ஒரு மனிதன் ஒரு மகன் தன்னுடைய தகப்பன்கிட்ட கிட்ட போனதுனால ஆசீர்வாதம் அத்தனையும் செய்கிறான், பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது தேவாதி தேவன்கிட்ட நம்ம போனால் நம்ம ஆண்டவர் வெறுமையாக அனுப்புவாரா? வெறுமையாக அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். அந்த உபவாச காலங்களில், அந்த லந்து காலங்களில் அதிகமாக ஆண்டவரோட கிட்டு செய்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய வேலைகள் பெண்களுக்கு எப்போதும் இருக்க தான் செய்யும். இந்த வேலைகளெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆண்டவருடைய பாத்திரம் என்ன செய்யணும்? இருக்கணும், ஆண்டவரோட பேசணும். அதான ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இல்லை இந்த நாள்னு சொல்கிறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, இருந்தாலும் தூக்கி போடு, பைபிள் இருந்தாலும் தூக்கி போட்டு உட்காந்து நம்ம இஷ்டம் போல் நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? அது சரியாக இருக்குமா? இல்லை. அது நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. எந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரோட கிட்டு சேரக்கூடியதாக இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கிட்டு செய்கிறதான் அதிகமான ஒரு அன்பு நமக்கும் ஆண்டவருக்குள்ளே இருக்கும், ஆண்டவருக்கும் நம்ம மேலே ஒரு அன்பு அதிகமாக இருக்கும். அதுபோல் பாருங்கள், ஆதியாகமம் 33 அதிகாரம் 3வது 4வது வசனம் நமக்கு தெரியும். இங்கே எந்த சம்பவத்தை சொல்லியிருக்குன்னு சொன்னால், யாக்கோபு இங்கே வந்தால், லாபான் வீட்டுக்கு வந்தாச்சு, 2 பெஞ்சாதி கட்டியாச்சு, எத்தனை பிள்ளைகள் பெற்றாச்சு? 12 பிள்ளைகளை பெற்றாச்சு. பழையபடி திரும்ப என்ன செய்கிறான்? லாபான்ட்டு சண்டை போட்டுடுறான். லாபான் ஏற்கனவே ஏமாற்றிடுறான், மூத்த மகளுக்கு எடுத்தாரேன்னு சொல்லி இளவில வச்சு. பிறகு அதுலலாம் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது திரும்ப இப்போ ஊருக்கு போகும்போது என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. ஏற்கனவே யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகி ஏசாவை ஏமாற்றிட்டான். இப்போ பழையபடி தன்னுடைய சகப்பை இருந்த வீட்டுக்கு தான் போகணும். அப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால ரொம்ப அநேக காரியங்களை பார்க்குறோம். நமக்கு உலக பிரகாரமாக அவன் எத்தனைங்கிறத அதிகமாக நிரூபிக்கத்தக்கதாக அநேக காரியங்களை செய்கிறான். முதல்ல இருந்து ஆடு மாடுகளை அனுப்புகிறான், பிறகு அந்த லேயாள் பிள்ளைகள், அதுக்கு பிறகு மற்றவங்க பிள்ளைகள்லாம், வேலைக்காரி பிள்ளைகளெல்லாம் அனுப்பி கடைசியில் ராகேலுடைய பிள்ளைகளை 2 வரையும் கிட்ட என்ன செய்துக்கலாம்? வைத்துக்கொள்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களை அவன் என்ன செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவன் போக அவனுக்கு பயம்தான் அதிகமாக இருக்குது. பயம் இவ்வளவு தூரம் வந்தாலும், இவ்வளோ ஏமாத்துகிற ஒரு சக்தி அவனுக்கு இருந்தாலும் போக பயம். ஏசாவை நம்ம ஏமாற்றிட்டோம், அவன் ஏற்கனவே கோபப்பட்டு தான் போனான். ஆகையினால நம்ம திரும்ப அவனை நம்ம சந்திக்கும் போது கட்டாயம் நம்ம கொண்டு போடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? தன்னுடைய வேலைக்காரர்கள்ட்ட நிறைய வெகுமதிகளை அனுப்பி, ஆடு மாடுகளை அனுப்பி அவர்களை அதிகமாக அவனை எப்படியாவது இந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக அனுப்புகிறான். போகிற சமயத்தில் அவன் என்ன செய்யலாம் பாருங்கள், யாக்கோபு அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரைமட்டம் குறிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். சகோதரன் பக்கத்தில் போயிட்டான். அப்படித்தானே 7 தரம் குறிஞ்சான். இதனோட 7 விசை 7 தரம் அவனை கிட்ட சேர்ந்து அவனை கும்பிட்டு விழுந்து அவன் கிட்ட நினைச்சிட்டான், போயிட்டான். பாருங்க, அவனுக்கு தூரத்தில் வரும்போது ஒரு வேளை ஏசா நினச்சிருப்பான், வாரம் அன்னைக்கு வச்சு ஒரு சம்பவம் பண்ணி வேண்டி தான் நினச்சிருந்துருப்பான். ஆனால் கிட்ட வந்து 7 தரம் வணங்கி கிட்ட வந்த உடனே என்ன செய்யலாம்? ஏசா என்ன செய்யலாம்? மனசு இழகிடுது. ஏசாவுக்கு மனசு இழகிடுச்சு. உடனே என்ன செய்யலாம்? உன்னை போய் கட்டி பிடித்து முத்தம் பண்ணலாம். தானே இருவரும் என்னதான் ஆயிடுறாங்க? சமாதானம் ஆயிடுறாங்க. என்ன ஆயிடுறாங்க? சமாதானம். இன்னைக்கு நீங்கள் ஏதோ தவறு செய்துட்டீங்க, நீங்களும் நாங்கள் ஏதோ தவறு செய்துட்டோம், ஆண்டோடைய சன்னிதியில் நம்மளால் போக முடியலங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். பாவத்தை அறிக்கை செய்கிறவன் மறைக்கிறவன் வாழவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான்.